நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1165 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. காணே இரு நீரம் தாங்கி விட்டாய் நிற்கும் தானே சுடும் அங்கே ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழி கையருமாணிக்கும் தானே வடவரை தன்கடற்கண்ணே. தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடுமங்கி ஞாயிறும் திங்களும் தானே மலைபொலி தையலுமாய் நிற்கும் தானே வடவரை தன்கடற் கண்ணே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து. நேற்றைய பாடலில் பார்த்தபடி மனோன்மணி எனும் சிவசக்தியே மேலுலகம் கீழுலகம் ஆகிய 2 வகையான உலகங்களையும் அண்ட சராசரங்களில் விரிந்திருக்கும் ஆகாயமாகவும் உயிர்களுக்கு வெப்பத்தை தருகின்ற நெருப்பாகவும் உலகத்திற்கு ஒளியையும் சக்தியையும் தருகின்ற சூரியனாகவும் இரவில் குளிர்ச்சியான ஒளியை தருகின்ற நிலவாகவும் மழையை பொழிய வைக்கின்ற மேகங்களாகவும் உலகம் முழுவதும் விரிந்து பறந்திருக்கும் மலைகளாகவும் குளிர்ந்த நீரை கொண்டிருக்கும் கடல்களாகவும் இருந்து அனைத்தையும் தனது அருட்பார்வையினாலே செயல்படுத்துகின்றாள் அப்படின்னு ஒரு சரவணையா தளத்துல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. மேற்கொண்டு விளக்கம் ஐயா சத்யநாராயண ஐயா பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம தினம் ஒரு திருமந்திரம் ஐயா அழகேசன் லயன் ஐயா அழகேசனோட ஆன்ம சுவாசம் திருமந்திர கிளப்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற பாடல் 1165. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு புத்தக ஆசிரியர்ல பாடல் பாத்தீங்கன்னா, தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழைப்பொழி தையலுமாய் நிற்கும் தானே வடவரை தன் கடற்கண்ணே அப்படிங்கிறது பாடல். மண்ணுலகத்தை, அதாவது ரொம்ப எளிமையா சொல்றாங்க, 5 பூதங்கள் அவளே அப்படின்னு சொல்றாங்க. மண்ணுலகத்தை தாங்குபவள் மனோன்மணி, விண்ணாய் நிற்பவளும் மனோன்மணி ஆவாள். அக்னி கதிரவன் திங்கள் இவைகளும் அவளே. அருள்மழை பொழியும் சக்தி தேவியும் அவளே. சிரசின் வடக்கில் இருக்கும் வடவரையும் அவளே. குளிர்ந்த கடலில் உள்ள வடவாக்னியும் அவளே அப்படின்னு ஒரு ஆசிரியரும், இன்னொருத்தர் திருவருள் அம்மையே இரு நிலமாகவும் பூதங்களை தாங்கும் விண்ணாகவும் தீ ஞாயிறு திங்கள் என்னும் முச்சுடர்களாகவும் நீருக்கு முதலாம் மழையாகவும் நிற்பள் அவளே. பண்டு தமிழ்நாட்டின் வட எல்லையாக அமைந்த இமயமலையாக நிற்பள். இம்மலை ஆதற்கு முன் கடலின் கண் அமிழ்ந்திருந்தது. அது தென்கடற்கோளால் மேலெழுந்தது. வடவரை அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டின் வடக்கின் கண்ணேயுள்ள இமயம். தன் கடற்கண்ணே தன் கடலாய் இருந்த இடத்தின் கண்ணே மேலே கிளம்பிய வடவரை என்று கொள்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ஆசிரியர். நம்ம கிருத்திகாமா இருக்காங்க, அவங்க பார்த்தோன்னா இன்னொரு ஆசிரியர் சொல்ற குறிப்பு ஏதாவது இருந்தா நம்ம பார்க்கலாம். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி சத்யநாராயண ஐயா. அம்மா கிருத்திகாமா வாருங்கள் அம்மா. அதற்கு முன்னாடி நேற்றைய பாடல் 1164 பாடல் குறித்து நேற்று கிருத்திகாமா நம்ம சபையில பேசுறாங்க. ரொம்ப உணர்வுபூர்வமா நிறைய எடுத்துக்காட்டுகளோட பேசினாங்க. அது ஒரு பதிவாகவும் அவங்களோட முகநூல் பதிவுல போட்டிருந்தாங்க. அதை நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் எடுத்து பதிவு பண்ணியிருந்தேன். சௌந்தரிய லகர்ல இருந்து லலிதா சகஸ்ரநாமம்ல இருந்து காளிதாசர்ல இருந்து அபிராமி பட்டர்ல இருந்து பாரதியார்ல இருந்து எப்படி எல்லாரும் ஒரே கோணத்துல சிந்திக்கிறாங்க, எப்படி ஒரே இதுல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதை எழுதி இருந்தாங்க. அந்த பதிவுல நான் அந்த முகநூல் பதிவுல கடைசியா ஒரு இது போட்டிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம ஞானம் தொடர்பான தேடல் தான், தேவியோட நம்ம தேடலாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு இது இந்த ஆன்மாவுக்கான போதை மட்டுமே, இந்த அந்த கரணங்களுக்கானது அல்ல அப்படின்னு ஒரு போட்டிருந்தீங்கம்மா. அது எனக்கு புரியல.
நேற்றைய பாடலோட சம்பந்தப்படுத்துவதனால அதையும் சொல்லிட்டு நீங்க இந்த பாடலுக்கான விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. ரத்னகுமார் ஐயா, இன்னும் ஒரே ஒரு பதிவு மட்டும் பண்ணிட்டேன். அப்புறம் உங்களோட கேள்வியோட சேர்ந்து அம்மா பார்க்கட்டும். சரிங்களா? சரிங்க. சரி. அவளே பார் முதல் அனைத்தும் ஆவல் என்பது உணர்த்துதல் நுதலிற்று. அம்மையே பெரிய நிலமுதற் பூதங்களை தாங்கி ஆகாயமாய் நிற்பவள். சோம சூரிய அக்னியாகிய இருப்பவள். மழையை பொழிவிக்கின்ற பெண்ணாக இருப்பவள். கடற்கண்ணே குறுக்காக விளங்கும் இமயமாக விளங்குபவள் என்றவாறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆகாயமே அனைத்து பூதங்களுக்கும் ஆதாரமாதலின் விண்ணாய் நிற்கும் என்றது. ஒளிப்பொருள்களும் மழையும் மலையும் தானே ஆவல் என்பதாம் வடவரை மேரு இமயமாம். குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் என்றது சக்தியை தாங்குதல், இடம் தருதல், மழை பொழி தையல் கங்காதேவி. எனவே கங்கையை உமைக்கு மாற்றால் போல வைத்து சொல்வனவெல்லாம் செய்யுளின்பம் படக்கூறும் கூற்றே யாதல் தெளியப்படும். வடவரை மேருமலை தலைமை பற்றி இதனை கூறவே பிற மலைகளும் கொள்ளப்படும். கண் என்பது இடம் என பொருள் தரும் பெயர் சொல். எனவே கடற்கண் என்பது இரு பெயரொட்டாயிற்று. தன் கடல் ஆகுமே என்பதும் பாடம். இதனால் சக்தி ஆதாரமாய் நிற்கும் வகைகள் சில கூறப்பட்டன. மழை பொழி தையலாய் நிற்றல், உயிர்கள் அழியாதவாறு நிறுத்தலாம். இதனுள் தான் என்றதனை சிவத்திற்கு ஆக்கி சிவபரத்துவ அதிகாரத்திலும் இம்மந்திரத்தை பொன்னார் புரிந்திட்ட என்னும் மந்திரத்தின் பின் ஒரு முறை ஓதுவாரும் உளர். நிறைவா அது சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, இதனுள் தான் என்றதனை சிவத்திற்கு ஆக்கி சிவபரத்துவ அதிகாரத்திலும் இம்மந்திரத்தை பொன்னார் புரிந்திட்ட என்னும் மந்திரத்தின் பின் ஒரு முறை ஓதுவாரும் உளர் அப்படின்னு சொல்றாங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி சச்சிநாராயண ஐயா. அந்த பொன்னால் பொருந்திட்ட பாடல் வந்து கடவுள் வாழ்த்துல பாடல். நீங்க சொன்னதுனால அந்த பாடலையும் ஒரு நம்ம திருமந்திர பாடல் அதையும் படிச்சிடறேன். பொன்னால் பொருந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம்மீரை மற்றவன் தன்னால் தொடப்படுவார் இல்லை தானே அப்படிங்கிற கடவுள் வாழ்த்துல வர பாடல் தான் ஐயா சத்யநாராயண குறிப்பிட்டிருந்தாரு. அம்மா கிருத்திகாமா பாருங்க. வணக்கம். நன்றி சத்யநாராயணையா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய அந்த குரல் அதனுடைய பதிவு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கிருத்திகாமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து நினைச்சிருப்பாரு நீங்க முடிச்சிட்டீங்கன்னு. அதனால குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். ஆனா அந்த எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி ஐயா. ரத்னகுமார் ஐயா, அந்த கரணங்களுக்கானது அல்ல அப்படின்னு சொன்னது என்னன்னா, அந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அந்த ஸ்டோரிங்க்கு இல்ல. இப்ப மனம்னா அது நான் எழுதிட்டேன், நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. அதை பத்தின பெருமை இல்ல, அது பத்தின ஒரு இது இல்ல. அது என்ன சொல்றது, ஒரு விகசிப்ப எதுவுமே இல்ல. அப்படியே அவளை குறிச்சு பேசுறோம், அதை பத்தி பேசுறோம், அந்த உணர்வுலயே இருக்கும், அவ்வளவுதான். யூ ஆர் ஜஸ்ட் ஆன் தட். அதை தாண்டி நான் எழுதிட்டேன், இல்ல நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், இல்ல நான் வச்சுட்டேன் அப்படின்னு அந்த ஒரு அதானே அந்த வேலை. அந்த கரணங்களுடைய வேலை என்ன? மனம் சித்தம் புத்தி அகங்காரம் சேமிக்கும். அந்த எண்ணத்தை திருப்பி திருப்பி உள்ள ஓட விடும். நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கும், இல்ல அதனோட பெருமிதமா நினைக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஏன்னா தேவியை குறிச்சு எப்ப நினைச்சாலும் அந்த சாகரத்துல நீந்துறதுதான். நீச்சல் அடிக்கும் போது எல்லா புலன்களும் ஒன்று சேர்ந்து அந்த நீச்சல்ங்கிற தன்மையிலேயே இருக்கும். அப்ப அந்த மாதிரிதான் இது அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். எனக்கு அது புரியும் நினைச்சேன். ஒருவேளை அது இன்னும் கொஞ்சம் விளக்கி இருக்கலாம், தெரியல. நன்றி. என்ற பாடல் வந்து ஐயா ரொம்ப அழகான விளக்கங்கள் சொல்லியாச்சு. தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறு திங்களும் தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் தானே வடவரை தன் கடற்கண்ணே அப்படின்னு சொல்றாரு. இதுல இரு நிலம் அப்படிங்கறத வந்து விண்ணும் மண்ணும் அப்படின்னும் பார்க்கலாம்.
இல்ல விண்ணு மேல சொல்லி இருக்கிறதுனால மேலுலகம் மூ உலகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆம், ஆம், இந்த உலகம், இதற்கு கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகம், அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இரு நிலம் அப்படிங்கிறத விண்ணு அப்படின்னு சொன்னதுனால, இல்லைன்னா நம்ம வந்து விண்ணும் மண்ணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். சோ இந்த மூன்று உலகங்களுக்கும் அவளே தலைவியாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் வந்து தலைவியாக இருக்கிறாள்ங்கிறத விட அவளாகவே இருக்கிறாள். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. தானே சுடும் அங்கி ஞாயிறு திங்கள், அவ்வளவுதான். சந்திர சூரிய அக்னி மண்டலங்களுமாகும் அவளே இருக்கிறாள். அங்கதான் அந்த அந்த விஷயம் நடக்குது. அப்போ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இது. தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் அப்படின்னா, அவளே நல்ல மழையை பொழிகின்ற கருணை மிக்கவளாக இருக்கிறாள் அப்படின்னு அவளதான் சொல்றாங்க. தானே வடவரை தன் கடற்கண்ணே வடவரை அப்படின்னா கடல்னா ஒரு 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 எண்டு. இப்ப இதுல எல்லாத்துலயுமே 2 எண்ட மாதிரி சொல்றான். அதாவது விண்ணும் மண்ணும் 2 அடையாளம். அப்ப அதே மாதிரி இந்த இடத்துலயும் கடல் மலை வடவரை அப்படின்னா இமயமலையை சொல்லக்கூடியது, மிகப்பெரிய மேருமலை என்று சொல்லக்கூடியது. வடவரையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த வடவரை அப்படிங்கிறது வந்து இது. இப்போ இது எல்லாமே எதற்காக சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். எதற்கு இதெல்லாம் சொல்றாங்க? ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, இங்க எதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம? ஆதார ஆதேயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இப்ப 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 வந்து எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வாங்க. இப்ப இதெல்லாம் அண்டத்துல பார்த்துட்டோம் நம்ம. 3 நிலவ 3 உலகமாக இருக்கிறார் அப்படின்னு. இப்ப நம்ம உடம்புல நம்ம அதே 3 உலகங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காமக்கூடம், மத்தியம கூடம், வாக்பவ கூடம் அப்படின்னு 3 கூடம் பார்த்தோம் இல்லையா நம்ம? அப்ப அந்த 3 கூடங்களுக்கும் அவள்தான். இந்த 3 இடத்துலயும் நம்ம உடம்ப 3ஆ பிரிச்சு இந்த 3மே அவளாகத்தான் இருக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தானே சுடும் அங்கி ஞாயிறு திங்களும். அப்ப இந்த நமக்குள்ளேயும் தெரியும். சந்திர சூரிய அக்னி மண்டலங்கள் நமக்குள்ளேயும் இருக்கு. வலதுகண் இடக்க நடுவில் இருக்கக்கூடிய சுழுமுனை சுவாசம். சோ இதுவும் அவளாகவே இருக்கிறாள். தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும். அப்ப எங்க இருக்கா தையல் அப்படிங்கிறது வந்து நம்ம மூலாதாரத்துல அவள் வந்து கன்னியாக இருக்கிறாள். அங்கே வந்து அங்கிருந்து மேலே போகி சிவசக்தியோடு ஐக்கியமாகி நமக்கு அமிர்தமாகிய மழையை பொழியக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் நம்ம. ஒரு 3 பாடல் முன்னாடி பார்த்தோம். அப்போ அதையும் வந்து புரிஞ்சுக்கணும். தானே வடவரை தன் கடற்கண்ணே அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த குளிர்ச்சியான இந்த இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா வடவரை அப்படிங்கும்போது இந்த வடவரை அப்படிங்கறது வந்து நம்ம வந்து மலை அப்படின்னு பார்த்தோம். இது வந்து நம்ம உடல்ல பார்க்கும்போது எது மலை அப்படின்னாக்க வடவரை அப்படிங்கிறது வந்து இந்த நம்முடைய சிரசினுடைய இடப்பக்கம் இருக்கக்கூடியது வந்து வடவரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுதான் உயர்ந்து நிற்கக்கூடியது. அப்போ அந்த சந்திரக்கலை உயர்ந்து இருப்பது எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் உயரணும். சிரசுல வந்து இடப்பக்கம் உயரும் பொழுதுதான் அந்த சந்திரக்கலை மிகுந்து நிற்கும். சந்திரக்கலை மிகுந்து நிற்கும் பொழுது அந்த சிவசக்தி ஐக்கியத்திற்கு உண்டான ஒரு விஷயம். அதாவது சந்திரக்கலை மிகுவது அப்படின்னா இங்கதான் மிகும். அப்ப அந்த இடத்த சொல்றது. யோகத்தின் உச்சகட்டம். அத பத்தி பேசுற ஒரு இடம் அது. அதனால அத வந்து வடவரை அப்படி. கீழே வந்து தன் கடற்கண்ணை அப்படின்னா நேத்திக்கு பார்த்தோம். அந்த கடலினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு. அது வந்து மணிபூரகத்தினுடைய நேத்திக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம சுவாதிஷ்டானம் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து மணிபூரகம் பத்தி பார்க்கணும். அப்போ கடற்கண்ணே அப்படிங்கிற. அப்போ அங்கே இருந்து அப்போ இந்த இந்த சுவாதிஷ்டானம் என்பது வந்து காமத்தை சார்ந்தது. அதனால அது சம்பந்தமான விஷயங்களை நீக்குவதற்கு உண்டான ஒரு ஒரு தன்மையை அவள் நமக்கு தருகிறாள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல கடல் கண்ணே அப்படின்னா இது யாரோடது? ஜலதத்துவம். ஜலதத்துவம் என்னது? மணிபூரகத்தினுடைய ஒரு ஒரு தன்மை. இங்க என்ன இருக்கு? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 6 இதழ் 6 தளம் உள்ள தாமரை புஷ்பம் வந்து இருக்கு அப்படின்னு தெரியும்.
இதுல இருக்கக்கூடிய அத்தனை இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஆம், இந்த 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 தன்மையாகவும் அவளே இருக்கிறாள். அதாவது கீழே இருக்கக்கூடிய ஜல தத்துவமாகவும் மணிப்பூரகமாகவும் அவளே இருக்கிறாள். மேலே இருக்கக்கூடிய ஆஹ் அமிர்த மழையாகவும் அவளே இருக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல ஒரு என்ன சூட்சுமம் இருக்கு அப்படின்னாக்க, எ- எப்- இந்த இடம்தான் வந்து இந்த நம்ம பார்த்திருக்கோம். இந்த பிரளய காலத்துல வந்து ஏதோ ஒரு தத்துவத்துல வந்து இந்த அத்தனை உலகமும் அடங்கி ஒடுங்கி பின் அதுல இருந்து விரியும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுறது அப்படின்னாக்க, ஆம், நீரில் மூழ்கக்கூடிய ஒரு ஒரு பிரளயம். அப்ப இந்த உடல்ல இப்ப இந்த அண்டத்துல இருக்கும்பொழுது இந்த அண்டத்தினுடைய ஆம், இது எங்க இந்த நம்ம மன்னிக்கணும் இந்த பிண்டத்துல இந்த உடல்ல பிரளயம் நடக்கும் பொழுது அந்த பிரளயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து இந்த அண்டம் வந்து முழுக்க முழுக்க ஆஹ் பிரளய காலத்துக்கு போது இந்த ஐம்பூதங்களுக்குள்ள அடங்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இந்த பிண்டம் வந்து பிரளயம். எது பிரளயம் அப்படிங்கும்போது இந்த உடல் அழிந்தால் அது வந்து பிரளயம். அத வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரணம் அப்படிங்கிறது தான் பிரளயம். இந்த மரணம் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, நிறைய பேரு ஒரு சிலர் நிலத்துல புதைப்பாங்க. அதுதான் அந்த பிரளயம் வந்து முடியறது. எங்க எங்க அடங்குது? நிலத்துல அடங்குது. புதைக்கிறோம். ஒரு சிலர் வந்து எரிப்பாங்க. அப்போனா நம்ம என்ன பண்றோம்? அக்னியில வந்து அத வந்து இது பண்றோம். அடுத்தாப்புல ஆகாயத்துல நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு சிலர் வந்து போனா கூட அது வந்து நிலத்துல போடுற மாதிரிதான் ஆகும். காணாம போவாங்க. கழுகுகளுக்கு இரையாக்குவார்கள், உயிர்களுக்கு இரையாக்குவார்கள். அதெல்லாம் கூட இருக்கு. பார்சி இனத்துல வந்து இன்றைக்கும் இறந்தவர்களை புதைப்பதோ எரிப்பதோ கிடையாது. என்ன செய்வாங்க? கழுகுகளுக்கு இரையாக்கி விடுவார்கள், பறவைகளுக்கு. இப்ப கூட ரத்தன் டாட்டாவோட உடல் கூட அப்படிதான் அவங்க வச்சுட்டு வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு தன்மை இருக்கு. இன்னும் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜல தத்துவத்தில் அடங்குவது அப்படின்னா, இன்றைக்கும் வந்து மிகப்பெரிய ஞானிகள் வந்து கங்கையில போய் ஜல சமாதி ஆவாங்க. அப்போ அந்த 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 விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆஹ் இது வந்து ரொம்ப சிலிர்ப்புமிக்க ஒரு அனுபவம் வந்து நான் வந்து ரொம்ப நெருக்கமா ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கேன். அவர் வந்து அவர் சொல்லும் பொழுது ஹம், அதனுடைய ஒரு தொடர்பான நிகழ்வு காட்சி எனக்குள்ள அப்படி விரிஞ்சுது. அது எப்படி விரிஞ்சதுன்னா, இன்னைக்கும் நினைக்கும் பொழுது அற்புதமா இருக்கும். அது அது எப்படி அப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது பின்னால் அறிந்து கொண்டோம். நாம் அந்த காட்சிக்கு விட்னஸா இருக்கும்போது எந்த ஜென்மாலயோ ஒரு ஜென்மால அதை வந்து மீண்டும் சொல்லும் பொழுது நமக்குள்ளே அந்த காட்சி வந்து அப்படியே நடந்த மாதிரி ஒரு ஒரு விரிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கிடைத்தது. அப்படி பார்க்கும்பொழுது நான் பார்த்திருக்கேன். அப்படி அப்படிதான் நான் சொல்லிக்கணும். அப்படி ஒரு காட்சி. ஆஹ் ஒரு இன்னொரு தவசிரோன்மணி இருக்கார். அவர் வந்து அவரும் சாக்த வழி நிற்பவர். அவருடைய தந்தையாருக்கு உபதேசம் செய்த ஆஹ் ஞானி. சாக்தத்தில் அவரை ஆற்றுப்படுத்தியவர். அவர் வந்து அஹ் இந்த மாதிரி ஜலசமாதி ஆனதா அவருடைய அப்பா வந்து இவர்கிட்ட சொல்றார். இவர் நம்ம சமகாலத்துல இருக்கார். அப்ப இவர்கிட்ட சொல்றார். அப்ப இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் வந்து நினைச்சுக்கிறார், ஆஹ் எப்படி நம்ம அவரை வந்து என்னைக்குமே குருவுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பரம குருவை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். இல்ல அது உண்மைதானா எப்படின்னா, அவங்க அவங்க பரம்பரையில யாருமே சாத்தம் கிடையாது. அப்பா இப்படி வந்திருக்காரு. இவரும் ஒரு மிக நல்ல தவசிரோன்மணி தான். ஆனாலும் அவருக்கு அப்பா வந்து இந்த வழியில போனதுல வந்து ஒரு ஆச்சரியம் இருக்கு. அது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் வந்து அந்த காசிக்கு போறாரு. இவருடைய கிட்டத்தட்ட ஒரு 35 வயதுல போறாரு. அப்ப இது நடந்தது வந்து ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாமே. 50, 60 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ ஒரு முழுமையான ஒரு சன்னியாசி அங்க உட்கார்ந்திருக்காரு. அப்ப அந்த சன்னியாசிய
வந்து இவருக்கு சொல்றாரு. உம் ஒரு 16 வயது சிறுவன் வந்து கரையில வந்து தன்னுடைய குரு வந்து காசியில மூழ்கிறத பார்த்து பரிதவிச்ச ஒரு விஷயத்த வந்து நான் பார்த்தேன். அவர் வந்து கண்ணோட போறாரு. அந்த ஜலத்தோட மூழ்கினத நான் பார்த்தேன். அத பார்த்து அதை தாங்க முடியாத அவருடைய அ ஸ்டீடன் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து அவ்ளோ பரிதவிச்சாரு. நான் ஆற்றுப்படுத்தினேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு செய்தியா இவர்கிட்ட சொல்றாரு. இது வந்து ரொம்ப நான் வந்து சரியா சொல்றேனான்னு தெரியல. ஆனா இத சொல்லும்போது அப்பேற்பட்ட ஒரு உணர்வு இருந்தது. அப்போ இந்த ஜலசமாதி அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப உன்னதமான விஷயம். தாயின் மடி மாதிரியான ஒரு இடம். இன்றைக்கும் கங்கையில வந்து நெறைய பேரு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ உடல வந்து கங்கையில இழுத்து விட்டுருவாங்க. இப்பதான் அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு 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 அற்புதமான ஒரு விஷயத்த ஆ சொல்றாரு. அ இந்த இடத்துல. அதனாலதான் அத கடைசியா சொல்றாரு. "தானே வடவரை தன் கடற்கண்ணே" அப்படின்றாரு. அப்போ இந்த மணிப்பூரகத்தில் ஒடுங்கக்கூடியது அப்படிங்கும்போது, இன்னொன்னையும் நம்ம எடுத்துக்கலாம். ஜல சமாதி இந்த பிரளயம் வந்து ஜலத்துல நடக்குது அப்படிங்கிறத தாண்டி, அ பிரம் அந் அந்த அந்த பிரம்ம காரியம் வந்து ஒடுங்கிவிடும். அப்படிங்கிறதும் ஒரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். எது பிரம்ம காரியம்? பிறப்பிறப்பு. அந்த பிறப்பிறப்புங்கிற விஷயமும் ஒடுங்கிரும். அப்படிங்கிறதாவும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இந்த 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 சொல்லுல நிக்கிறது இல்ல இந்த பொருள். இன்னும் இந்த பிரம்ம காரியம்னு நம்ம சொல்ற மாரி வடவரை தன் கடற்கண்ணேன்னு சொல்ற மாதிரி, இந்த ஒரு ஒரு வார்த்தைக்கும் நம்மளால வந்து ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ள முடியும். பேச முடியும். இதுதான் நம்ம ஒண்ணொண்ணுலயும் பார்த்துட்டு இருக்கோம். ஆ இத வந்து அபிராமி பட்டர் வந்து ரொம்ப அழகா சொல்லிடுறாரு. ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாரு. 68வது அபிராமி அந்தாதி. "பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும்" அப்படின்றாரு. அவ்வளவுதான். பாரும் புனலும் எல்லாம் பார்னா என்ன தெரியும்? புனல்னா என்னன்னு தெரியும். கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஆகாயமும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட எல்லாமே சுவை ஒளி ஊறு ஓசை எல்லாமே நீதான் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே தாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. அவ்வளவுதான். மிகப்பெரிய தனம் கிடைத்து விடுகிறது. அதை தாண்டி எதுவுமே இல்லை. எது தனம்? இந்த முக்தி, இந்த பிறவாமை அப்படிங்கிறதுதான். அதான் சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப அற்புதம். இன்னும் நம்ம வந்து பகவத் பாதாள் கிட்ட போலாம். ரொம்ப டைம் ஆகும். நன்றி. நன்றிம்மா. நன்றி கிருத்திகா. ஜலசமாதி பத்தி சொன்னீங்க. அதுல கேள்விப்பட்டிருக்கு. பொதுவா ஜலசமாதினா நீரில் அடித்து செல்லப்படுவர்கள் இந்த மாதிரி நினைச்சிருக்கேன். பட் அதுக்கு இன்னொரு என்ன அப்படிங்கிறத இன்னொரு பார்வையில ஒரு இதா சொல்லியிருக்கீங்க. நன்றி. அதே மாதிரி பாரும் புனலும் கனலும் எங்காலும் படரும் சொல்லும். நான் இந்த பாடல் காலையில் படிச்சுட்டு இதுல பார்க்கும்போது இது அபிராமி என்றார்கள் இது இதா இருக்கே அப்படின்னு நினைச்சிருந்தேன். சொன்னீங்க. இதை பற்றிய இப்ப நான் ஒரு இந்த பிரம்ம ரிஷியார் பதிவு நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இந்த பாடலுக்கான இதை போடுறேன். அது மிக நீட்டதா இருக்கும். தேவைப்படுபவர்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். நன்றி. நன்றி கிருத்திகா அம்மா. இந்தியா அம்மா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1165வது திருமந்திரம். யாதுமாகி நின்ற தேவி தானே இருநிலன் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடு மங்கி ஞாயிறு திங்களும் தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் தானே வடவரை தன் கடற்கண்ணே. இரு நிலம் இரண்டான விண் மண் ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் வடவரை வடக்கு இமயமலை வடவரை வட முகாக்கினி என்றும் பொருள் விரிப்பர். அன்னை பராசக்தி அவளே விண்ணையும் மண்ணையும் ஐம்பூதங்களையும் காத்து நிற்கிறாள். அவளே சுடும் நெருப்பாகவும் சூரிய சந்திரர்களாகவும் விளங்குகிறாள். மலை மேகமாக கருணை மழை பொழிபவளும் அவளே. அகன்ற பெருமலையாகவும்
ஆழ்கடலாகவும் இருப்பவள் அன்னை பராசக்தியே. கழக வெளியீட்டில் திருவருள் அம்மையே இரு நிலமாகவும் பூதங்களை தாங்கும் விண்ணாகவும் தீ ஞாயிறு திங்கள் என்னும் முச்சுடர்களாகவும் நீருக்கு முதலாம் மலையாகவளே. பண்டு தமிழ்நாட்டின் வட எல்லையாக அமைந்த இமயமலையாக நிற்பள். இம்மலை ஆதற்கு முன் கடலின்கண் அமிழ்ந்து இருந்தது. அது தென்கடற்கோளால் மேல் எழுந்தது. இதற்கிணையான பாடல் பாரதியார் பாடிய தேசமுத்து மாறி. தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, கேடு அணை நீக்கிடுவாய் கேட்டவரம் தருவாய், பாடி உனை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், கோடி நலம் செய்திடுவாய் குறைகளெல்லாம் தீர்ப்பாய், எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி, ஒப்பி உனது ஏவல் செய்வேன் உனது அருளால் வாழ்வேன் நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும், ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், யாதானும் தொழல் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம், துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள், நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். அனைவருக்கும் நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றி வித்யாம்மா. அருமைம்மா. அருமையான பாடல். நன்றி. கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை அல்லது கேள்விகளை பகிர்ந்து கொள்ள மேலே வரலாம். நன்றி. அம்மா கிருத்திகாம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒரு கொஞ்சம் பர்சனலான கேள்வி. பிரம்மரிஷியார் பதிவுகள் நிறைய நான் படித்துக் கொண்டே வருவேன். அதுல அபிராமி அந்தாதி அவர் பத்தி எழுதியிருக்கிற அந்த பாடல்கள் நல்லா இருக்கும். அவர் வந்து தனக்கு கிடைக்கிற எனக்கு நிறைய இன்புட் நிறைய பேர் கொடுக்குறாங்க, நான் அதுல இருந்து தான் பண்றேன், அதுல என்னோட வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பண்றேன் அப்படிங்கிறாரு. அவர் அந்த அபிராமி அந்த பாடல் எழுதுனதுல உங்களுடைய இன்புட் இருக்குதாங்க? அவருடைய ரெக்குப்படியில் நீங்களும் இருக்கிறீங்க, அதனால கேட்கிறேன். இல்ல, அபிராமி அந்தாதியில என்னுடைய இன்புட் எதுவும் கிடையாது. ஆனா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவார், பொதுவா நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாரு. இப்ப வந்து கூட கஷ்டி எழுதும்போது கூட நிறைய வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா? கேக்குது. இல்ல, அபிராமி அந்தாதியில என்னோட இன்புட் எதுவும் கிடையாது. ஆனா பொதுவா நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவாரு, நிறைய ரெஃபரன்ஸ் கேட்பாரு, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மனிதர் தான். ஆனா அபிராமி அந்தாதியில என்னோட இன்புட் எதுவும் கிடையாது. நன்றி. நன்றிம்மா. நான் இப்ப அபிராமி அந்தாதி படிச்சுட்டு இருக்கிறேன். அவரோட இது ஏற்கனவே மறுபடியும் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். நீங்க அபிராமி அந்தாதி பத்தி பேசுறது நான் கேட்டிருக்கிறேன், நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க, அதனால நிறைய இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் கேட்டேன். நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் நேரம் கருதி. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாணம் ஆன்ம சுவாசம் நிலையில் சந்திப்போம். 5, 4, 3, 2